Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த பொலிட்டிக்கல் தக் லைஃப் ஃப்ரம் தம்பி போபமா சேனலில் பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நம்ம கவுண்டமணி சார், சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் இவங்களோட பொலிட்டிக்கல் டயலாக்ஸை வச்சு ஒரு தனி வீடியோ பண்ணியிருந்தார் அவங்களோட தக் லைஃப். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சும்மாவே கவுண்டமணி செந்தில் காமெடினா சும்மாவே தேடி போய் பார்ப்போம். இப்போ ஒரு 2 வாரமாக பார்க்கல, கொஞ்சம் வேலை ஹெவி பிஸியாக இருந்ததுனால பார்க்கல. அன்றைக்கி அந்த வீடியோவில் மறுபடியும் அந்த காமெடி கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆசை வந்துருச்சு. அப்போ பார்க்கலாம்னு போகும்போது சும்மா அடித்து பார்த்தேன், கவுண்டமணி தக் லைஃப் எதுவும் வீடியோ இருக்கான்னு அடித்து பார்க்கும்போது கொள்ள வீடியோ கிடக்கு. நம்ம டெய்லி இந்த காமெடி பார்க்குறதுனால அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வரலை. ஆல்ரெடி பார்த்த கிளிப்ஸ் தானே அப்படின்னு. பட் அன்றைக்கி பார்த்த கிளிப்ஸே திருப்பி அந்த பொலிட்டிக்கல் வீடியோவில் பார்க்கும்போது புதுசாக இருக்கே அந்த மாதிரி இருந்தது. சரி, கவுண்டமணி செந்தில் பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா? அதனால் கவுண்டமணி தக் லைஃப், கவுண்டமணி செந்தில் தக் லைஃப்னு 2 வேறு சேனல்லேருந்து 2 வீடியோ எடுத்து வந்திருக்கேன். ஒரு சேனலோட பேர் ஃபேக்ட் மீம்ஸ், இன்னொரு சேனலோட பேர் டே வித் தீபன். இதெல்லாம் ரொம்ப பழைய சேனல். இந்த ஒவ்வொரு வீடியோவும் அவங்க அப்லோட் பண்ணியே 4 வருஷம் ஆகி போச்சு. ஸோ நான் இப்போ தான் இப்படி கவுண்டமணி தக் லைஃப் இருக்கான்ட்டு எடுத்து வந்திருக்கேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை தக் லைஃப்னு நினச்சாலும் சரி, இல்லை கவுண்டமணி செந்தில் காமெடியை சேர்ந்து பார்க்க போகிறோன்னு நினச்சாலும் சரி, நிறையா கிளிப்ஸ், வெரைட்டி ஆஃப் கிளிப்ஸ் இருக்குது. பார்ப்போம். எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நானும் இடைக்கிடையே சொல்லி சேர்ந்து ஒன்றா உட்காந்து பார்ப்போம். ஓகே, கவுண்டமணி தக் லைஃப் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? இது ஒரு 4+4 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி சாமி, நல்ல படம். போட்டு ஆமா, குழந்தைய அழைச்சுட்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. இந்த படம், எனக்கு பட பேர்லாம் தெரியாது. நான் இந்த படத்தை கண்டுபிடிக்கணும்னா கவுண்டமணி செந்தில் சிவகுமார் மூவி நடிப்பேன். அப்போ ஒரு 3 படம் வரும், அதில் ஒன்று இதாக இருக்கும், எடுத்துருவேன். பட பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த படம் நான் சும்மா மிஸ்டேக்கு தெரியும். சும்மா சாப்பிடும்போது கூட இந்த படமெல்லாம் சும்மா போட்டு விடுங்க மிஸ்டேக். ஃபுல் படத்தையும் பார்ப்பேன் அவங்களோட. ஏன்னா அந்த படம் அவங்களோட ஜோக் தனி ட்ராக்கில் போகாது, அப்படியே படத்தோட பின்னி பிணைஞ்சு இருக்கும். இந்த படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வெட்டியானாவே வருவார், அட்டகாசமாக இருக்கும் படம். நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏன் விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு கொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பெட்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். நல்லா இருக்கு. என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடையை அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா, இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. சரி, போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? நான் நேற்று வீடியோவில் ஒரு கிளிப் சொல்லியிருந்தேன்ல, அப்போ ஊர் மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும்போது அடிச்சுட்டு ஏன்டா பழக்கத்தை மாத்துறீங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்க நல்லது பண்ணியிருக்காங்களான்னு, அந்த கிளிப் தான் இது. அம்மனை கல்யாணம் பண்ணது அரசியலுக்கு வந்தீங்க. அதானுங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியா சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிக்கிற முறை நல்லது பண்ணிருக்கா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாங்கிக்கலாம்? ஏன்டா ஏற்படுத்த சொல்ற? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னாடி வந்து கண்ணீர் தெரிஞ்சா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்தியா? சரி, விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாமா? ஏடா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய், அள்ள கைங்களா வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. அடுத்த வாரம் நீயும் சம்சாரமா ஆளுக்கு ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க. பேப்பர் எதுக்கு? சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? குண்டா திருநது, செவரே பொம்பளை போட உருவனது, செருப்படியே செருப்படி வாங்கிட்டு போனீங்க. அதெல்லாம் படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாதவா கஷ்டப்படுறான்னு பாருங்க. யாருக்கோ நக்கல் பண்றாங்க. அப்ப காசுக்கா ஓட்ட விக்கிறதும் பொண்ணை விக்கிறதும் ஒண்ணுதான். நீ சும்மாரியா?
என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்சு. ஏங்க இந்த சீன் இருக்குல்ல, அஞ்சா நெஞ்ச மருகு பாண்டி, இந்த சீனு இவர் அந்த பின்னாடி இருக்கிற வினு சக்கரவர்த்தி அவங்க 2 பேரும் அந்த ஒரு ஏரியாவுக்கு ஏதோ திறக்க போயிருப்பாங்க. அந்த பின்னாடி இருக்கிற போர்டு இவங்களை எதிர்த்து ஒரு கும்பல் வரும். அந்த கும்பல் ஒண்ணுமே பேசாது பின்னாடி இருக்கிற எம்எல்ஏ பத்தி. இவர் கூடவே இருந்து அவரை காப்பாத்துறங்கிற பேர்ல அவரை பத்தி ஃபுல்லா உளறி வைக்கிறது இவர் தான். அவர் யாரோ மனு கொடுப்பாங்க, அப்ப எம்எல்ஏ அந்த மனுவை வாங்குவாரு. இப்ப எதுக்கு அதை வாங்குறேன், சும்மா அறியா என்ன படிக்கிறியாக்கும், திறந்துட்டு பேசாம நீ பேக் உனக்கு தான் படிக்க தெரியாதுல்ல. அந்த மாதிரி கூட இருந்து அவரை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறதே கவுண்டர் பண்ணி தான். இந்த பர்டிகுலர் சீன் சூப்பரா இருக்கும். வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போது கூட்டு போயிட்டான். ஓட்டுங்க என்னோட போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது, நடுவுல நீ ஏன் குழப்பற? ஒவ்வொரு கேரக்டரும் மணிமணியா இருக்கு. அப்ப பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு, அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோக்க கந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கொம்பன அக்கறாக்க கிடக்குது. தமிழ் நடிகர் சங்கம் மாத்த சொல்லாங்க, தமிழ் நடிகர் சங்கம்னு மாத்தணும்னு சொல்றாங்க. உங்க கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னாங்க சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்க பேரை தமிழ் நடிகர் சங்கம் மாத்தணும். காலையில ரஜினி சார் சொன்னார். சரி, அப்புறம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க கருத்து என்ன? என் கருத்து நடிகர் சங்கம் இருந்தா போதும். சொல்ற தென்னிந்தியா வைக்க வேணாம், தமிழ்னு வைக்க வேணாம், நடிகர் சங்கம்னு இருந்தா போதும். ஐயோ ஐயோ. சரி வாங்க நம்ம செகண்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கு. ஸோ செகண்ட் வீடியோவை பார்ப்போம். இது வந்து கவுண்டமணி அண்ட் செந்தில் தக் லைஃப்னு போட்டிருக்காங்க. அவர் வந்தால் இன்னும் பண்ணுவார். என்னென்னு பார்ப்போம். ரெடி ரெடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வாங்கண்ணே உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கொட்டை? சுடுவட்டனே. சுடுவட்டனா தெரியாது. இந்த படத்துல மகாபிரபுன்னு நினைக்கிறேன் படம். எனக்கு செந்திலோட அந்த கேரக்டர் டிசைன் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க மாதிரிலாம் அந்த லுங்கியெல்லாம் போட மாட்டார். எப்போ பார்த்தாலும் கலராக ஜிகின்னு ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு எப்போ பார்த்தாலும் டீசெண்டாக தான் அவ்வளோ வருவார். ரொம்ப டீசெண்டாக இருப்பாராம். இப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டே வருவார் ரோட்டில், கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அசாசினேட்டட் மாட்டியா டெரர் மேலே அப்படின்னு இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டு வருவார். கவுண்டமணி சார் ஏதோ மாம்பழம் தின்னுக்கிட்டு டேய் விக்கி அப்படின்னு, ஹலோ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஏன்டா பேச மாட்டேன்? உங்களுக்கு டீசென்ட் பத்தலை, உங்களுக்கு டீசென்ட் பத்தலை, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். அந்த கேரக்டரு நல்லா இருக்கும். இவர் ஏதோ சொல்லும் போது கவுண்டமணி சார் கலாய்ப்பார். ஏன்னா அப்படி சொன்னீங்க, எனக்கு பெருத்த அவமானம். ஏன்டா பெருத்த, உன்னைய வச்சுக்கிட்டு இந்தியாவை ஏற நாடுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ அந்த டயலாகு அதெல்லாம் வந்து எழுதி கொடுப்பாங்களா இல்லை ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் ஏதாவது பேசுங்கன்னு வாங்கலான்னு தெரியல. அப்படி இருக்கும் அது. தெரியாத உங்களுக்கு தெளிவா மனசுல நிக்கிற மாதிரி சொல்றேன். சரி சொல்லுங்க. இந்த சுடுகட்டை இருக்கேன், இதை எடுத்து செஞ்சு காட்டுறாரு. வேகமா தேய்க்கணும்னே. அப்புறம் என்னடா செய்யணும் சொல்லு. தேய்ச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்க தொடையில இப்படி நான் பண்ண ஸ்மோக்லாம் வராது. என்ன ஸ்மோக்லாம் வருது? நான் பண்ண ஸ்மோக்லாம் வராதே. எனக்கு டயலாக் எல்லாம் மனப்பாடம். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. எச்ச கலவு. நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சளை புடிங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா. என்னம்மா நான் கை போட்டதுக்கு என்னமோ பேசுனேன், இப்ப நீ நோண்ட ஆரம்பிச்சிட்ட. என்னம்மா நீ? டேய் முந்திரி என்னடா? ஒரே குத்த குத்திடுவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில விசில் அடிச்சிருந்தா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு காலையில அடிச்சுக்கலாம். ஆனா பரதேசி பிறந்தவனே காலையில அடிச்சுக்கலாம்டா. விசில் அடிக்கிறதா ஒண்ணுக்கு போகணும். அடிக்கிறத அடிக்கிற யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு படு.
அவர் விசில் நினைச்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு, நான் அந்த ஆள் வந்துட போறான். என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு. எஸ்னா ஆமா, நோனா இல்ல. ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க, 100 கத்து கத்திரு. அது என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 வெள்ளையர் அப்படி கேட்க. பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதான் எடுக்காதுதான். எடுத்துதான். போரே அடிக்க மாட்டீங்கல்ல? அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புளி தான் சொன்னேன். நான் பெண்களை ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஜெயில கழிக்கு லைன்ல என்ன மாதிரி நிக்கிறானுங்க. இப்போ அந்த ஒருத்தர் வந்து குத்திட்டு இருக்காருல்ல, அர்ஜுனுக்கு சிரிப்பு வந்துடும். அவர் வந்து என்ன கேட்பாருன்னு பாரு, ஒரு குத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ற, சாப்பிட்டுட்டு இருக்கேன், திங்க தெரியாம தானே குத்திட்டு இருக்கேன், வீட்டுல சோடப்படுத்திடுவேன் கையால, அதையே பண்ணுங்கடா அப்படின்னு தள்ளி விடுவாரு. பாரு அர்ஜுன பாரு. ரொம்ப நேரமா ஒரு அம்மி கொத்திட்டு இருக்கான் பாரு. நமக்கு அர்ஜுன் பேச பாரு. நாட்டுல வேற எவன் தான் கேக்குறது? டேய், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அர்த்தமா? இப்ப திங்க தெரியாம தான் நீ முடிக்கிற. வீட்டுல பழைய சோறு எப்படி சாப்பிடுவ? அதை செய். நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா. தெரியாது செய்யாதீங்க. பல படங்கள்ல இந்த ஜெய்ஹிந்த் படத்துல எல்லாம் அந்த காட்டுக்குள்ள போவாங்கல்ல வில்லனை தேடி, அதுல எல்லாம் கவுண்டமணி சார் ஏதோ சொல்லும் போது அர்ஜுன் சார் எல்லாம் இப்படி திரும்பிடுவாரு, கேமரா இந்த பக்கம் இருந்தா இப்படி திரும்பிடுவாரு. அது அப்பட்டமா தெரியும். ஆனா அதுதான் ஓகேயான டேக்கா. அவர் இன்டர்வியூல சொல்றாரு, அந்த ஆளோட நடிக்க முடியாது சார், நம்மள அது அது என்ன, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, அவர் பேசுறதுல நமக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். பல சீன்ல அங்க ரீல் தேஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, என்ன பண்றது வேஸ்ட் ஆகுமேன்ட்டு இப்படி திரும்பிடுவேன் நான் அங்க இங்கே பாக்குற மாதிரின்ட்டு. நான் ஒரு வாட்டி இந்த ஃபுட்டேஜ் போய் பாக்குறேன், ஆமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மன்னன் படம் இருக்குல்ல, அதுல சூப்பர் ஸ்டாரும் இவரும் வெளியே ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்ப ஃப்ரேம்ல சூப்பர் ஸ்டாரும் இவருக்கும் க்ளோஸ் அப் இருக்கும். இவர் சொல்லுவாரு, ஏப்பா நான் மட்டும் போய் நமக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு அதனால பசி தாங்க முடியல, 50 வயசுக்கு மேல இந்த நாய் எல்லாம் இருந்தா என்ன. சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி மோத்த மூடிக்கிட்டு இப்படி குலுங்கி எல்லாம் சிரிப்பாரு. இவர் சத்யராஜ் சார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் ரொம்ப பாவம். என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாசோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கினது பாத்துருப்பானா? ஓ மயில் காட். என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பாடா அடத்தலையா? கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. இப்போ கடைசியா பார்த்த அந்த காமெடியில ஒரு காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, செந்தில் வந்து ஏதோ ஓதி விட்டு போயிடுவாரு கவுண்டமணியோட ஒய்ஃப் கிட்ட. அப்போ கவுண்டமணியை அவங்க ஒய்ஃப் போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ செந்தில் தூரமாக தள்ளி போய் நின்று ஏக்குதோதி அப்படின்னோடனே கவுண்டமணி கேட்பாரு, யாரா அது, எவனோ நம்ம அடி வாங்குறத மலையாளத்தில் என்றாம் போல இருக்குன்னொடனே, இது ஹிந்தி தானே. அவர் அதுக்கு ஐயோ ஐயோ இது மலையாளம் கிடையாது தெலுங்கு அப்படின்ட்டு ஓடுவார். அந்த பக்கம் அந்த சின்ன சின்ன கவுண்டர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் போகிற போக்கில் சும்மா காற்று மாதிரி எவ்வளோ இருக்குது தெரியுமா. ஒரு சில காமெடியெல்லாம் யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டு போகும்போது பழைய படங்கள்லாம் ரெக்கமெண்ட் ஆகும். அதை ப்ளே பண்ணி பார்த்தா அப்படி ஒரு படம் வந்ததே நமக்கு தெரியாது. ஓ இப்படி ஒரு படம் வந்திருக்கா, ஐயோ புதுசாக இருக்கே அப்படின்ட்டு நான் அப்படி பல படங்கள் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலேருந்து அந்த காம்பினேஷன் நடிச்சுக்கிட்டே வருது. அது ஒரு காலம் இல்லை. கவுண்டமணி செந்தில்னா போதும், அது என்ன படம் ஏதுன்னு பார்க்குறதுல போய் உக்காந்துட வேண்டியதுதான். எத்தனை கவுண்டர்ஸு, எத்தனை இது. இப்போ பார்க்கும்போது கவலையாக இருக்குது, 2 பேரும் நடக்க முடியாமல் இப்படி வர்றது பார்க்கும்போது. அது எப்படி இருந்தவங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஜெனரேஷனாக எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி காம்போலாம் இனி வராது.
நம்ம சந்தானம் தான் நினைக்கிறேன். அவர் வந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் அந்த கவுண்டருக்கு மாறிச்சு. அதுக்கு முதல்ல வடிவேல் சார் எல்லாம் ஃபுல் பாடி லாங்குவேஜ், ஒரு கான்செப்ட் பிடிச்சி காமெடி பண்றது அப்படின்னு. கவுண்டமணியுமே கவுண்டர் தான், அதனால தான் அவருக்கு கவுண்டர் மணின்னு பேர் வந்தது. பட் சந்தானம் வரும்போது அந்த காமெடியோட அந்த ட்ரெண்டு, அந்த ஃப்ளோ அப்படியே மாறிடுச்சு. அப்போ மாறினது இப்போ காமெடியா எங்கே சார் அப்படி கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் அது ஒரு காலமுங்க, கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் அப்படின்னு அது அந்த அந்த ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன்னால அந்த காமெடிக்கு கிட்ட இப்போயும் யாராலையும் நிற்க முடியாது. ஆனால் கவுண்டமணி சாரோட படம் பார்த்ததுன்னா இன்னும் பாபா, செந்தில் சாரோட படம் வந்து இன்னொன்று படையப்பாவா. அதான் சொல்றது, நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்கிறோம்ல. அவங்கள தியேட்டர்ல பாத்தீங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தியேட்டர்ல ஏதாவது பாத்திருக்கியான்னு கேட்டா இல்ல. எனக்கு கவுண்டமணி சார் நான் தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் பாபா தான். ஸோ அவங்க நம்மெல்லாம் கொஞ்சம் அந்த தியேட்டருக்கு போற வயசு வரும்போது அவங்க ஃபீல்ட் அவுட். அதுக்கப்புறம் வடிவேல் சார், விவேக் சார் தான் அவங்கள பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வருத்தம். கவுண்டமணி செந்தில் சேர்ந்து நடித்த படம் எதுவுமே நம்ம தியேட்டரில் கூட பார்த்தது கிடையாது. ஆனால் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் நான் எடுத்து வரேன். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.